அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை ஆய்வு செய்ய உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து தற்பொழுது ஆளுநர் நாளை ஆய்வு மேற்கொள்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய மகளிர் ஆணையம் ஏற்கனவே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் போஷ் கமிட்டியிடம் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் இந்த ஆய்வினை ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாக குறைபாடுகளை ஆய்வு செய்வதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கு நாளை செல்ல உள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் போஸ்ட் கமிட்டியிடம் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தற்பொழுது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் இந்த ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் நாளை பகல் 12:30 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் போஸ்ட் கமிட்டியிடமும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். குற்ற சம்பவங்களை தடுப்பது அரசின் கடமை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குற்ற சம்பவங்களை தடுப்பதுதான் அரசின் கடமை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த நிலையில் தற்பொழுது குற்ற சம்பவங்களை தடுப்பதுதான் அரசின் கடமை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒருவர்தான் குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வந்தது எப்படி என்றும் உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நேற்றைய தினம் காவல் ஆணையர் அருண் பதில் அளித்திருந்தார். இந்நிலையில் குற்ற சம்பவங்களை தடுப்பதுதான் அரசின் கடமை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளையும் கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சில தினங்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக செய்யப்பட்ட விசாரணையில் கோட்டுப்புறத்தை சேர்ந்த பிரியாணி கடை வைத்து நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் மாவு கட்டு போட்டு தற்போது சார்லி அரசு மருத்துவமனையில் நீதிமன்ற விசாரணையில் தற்போது நீதிமன்ற பாதுகாப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த நிலையில் இந்த வழக்கானது சுமோட்டோவாக வழக்கு எடுக்கப்பட்டது. அதன் சார்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அதன் அடிப்படை கிட்டத்தட்ட தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக விசாரணை மாற்றக்கோரிய, அதாவது சிபிஐக்கு விசாரணை மாற்ற வேண்டும் என்று அதிமுக சார்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது. பாஜக சார்பில் வழக்கறிஞர் மோகன்தாஸ், அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி மனு தாக்கல் செய்தார். பெண் நீதிபதி கண்காணிப்பில் இந்த வழக்கானது சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக சார்பாகவும், வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து விவாதங்கள் வைக்கப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசரம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் விசாரணையானது நடத்தப்பட்டது.
முதலில் அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு நீதிபதிகள் எடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து வழக்கை சிபிஐ விசாரணை மாற்ற கோரி வழக்கறிஞர் வரலட்சுமி வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியன், லட்சுமி நாராயண அமர்வும் இந்த விசாரணையானது நடைபெற்றது. ஊடக செய்தியை விளக்கி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்பவர் வாதங்களை முன்வைத்திருந்தார். முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையை இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றன. இது காவல்துறையை இணையதளத்தில் வெளியிட்டது சட்டவிரோதமானது என்று மனுதாரர் தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இருப்பதாகவும் இந்த வாதத்தில் முன்வைக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரியின் இந்த செயலை காவல் ஆணையரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அது டெக்னிக்கல் எரர் என்று அவர் சார்பாக காவல் ஆணையர் அருண் சார்பாகவும் கூறப்பட்டது. அதனை முன்வைத்தும் இந்த வாதமானது விவாதிக்கப்பட்டது. சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பாதுகாக்க காவல்துறையினர் முயற்சிக்கின்றனர் என்றும் இவர் பின்னணியில் செயல்படுவது யார் என கண்டறிய வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டது. திமுக கூட்டத்தில் பெண் காவலர் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது என இந்த மாநிலத்தில் தற்போதைய நிலை என்று மனுதாரர் தரப்பாக விவாதிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தற்போது வேறு பாதைக்கு சென்றிருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தாக்கல் செய்த வழக்கில் அவர் தரப்பில் வழக்கறிஞர் மணி வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதாவது நீதிபதிகள் புலனாய்வில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல, விசாரணையை கண்காணிக்கலாம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரை முதலில் கைது செய்த போலீசார் விடுவித்த பின்புதான் அழுத்தம் காரணமாக அதிகமானதால் மீண்டும் கைது செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் செல்வாக்கான நபர் என்றும் பாஜக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஞானசேகரை பல்கலைக்கழகத்தில் நுழைய அனுமதித்திருக்கின்றனர். நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது 70 சிசிடிவி கேமராக்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றன. அதில் 56 செயல்படாமல் உள்ளதாக காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார் மனுதாரர் தரப்பு. இது மேலும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஞானசேகரன் மீது இது வழக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் இந்த இரு வாதங்களை வைத்து முன்வைத்த கருத்துக்கள் ஆணையர் விசாரணை நிலையில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிதான் என முடிவுக்கு வந்தார். நீதிபதி இந்த கேள்விக்கு FIR அடிப்படையில் தான், அதாவது ஆணையர் அவ்வாறு தெரிவிக்கிறார். விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமை வழக்கறிஞர் நீதிபதிகள் புலன் விசாரணை நடந்து வருகிறது எனும்போது இந்த ஒரு வழக்கில் மட்டும்தான் ஞானசேகரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என எப்படி முடிவுக்கு வர முடியும் என்று புலன் விசாரணைக்கு அதிகாரி கமிஷனருக்கு கீழ் பணிபுரிபவர் அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் என தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் புகாரில் இவருக்கு மட்டுமே குறிப்பிட்டுள்ளது என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். 12 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் என போடப்பட்டுள்ளது. தலைமை வழக்கறிஞர் ஆளுங்கட்சி நிர்வாகி அல்ல. ஞானசேகர் கைது செய்யப்பட்டவர் மீது 20 வழக்குகள் 2019 முதல் 2020 வரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என தலைமை வழக்கறிஞர் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் மீது 20 வழக்குகள் கடந்த 2010 முதல் 2018 வரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குற்ற சம்பவங்களை தடுப்பது தான் அரசின் கடமை எனவும் இது தொடர்பாக இந்த 3 தரப்பு விவாதங்களை வைத்து நீதிபதி தெரிவித்தார். குற்ற சம்பவங்களை தடுப்பது தான் அரசின் கடமை என தெரிவித்திருக்கிறார். உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து போலீசாரை பாராட்டாமல் 3வது நாள் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர் என அந்த தலைமை வழக்கறிஞர் சார்பாக முன்வைக்கப்பட்டது. குற்றத்தை தடுக்க வேண்டியதுதான் அரசின் கடமை. ஒருவரை கைது செய்வதற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல வேண்டும் என்று நீதிபதி சராமரியாக கேள்வி கேட்டார். அரசு அதிகாரிகள் நடந்ததை விதிகளை பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் முன் அரசு அனுமதியை காவல் ஆணையரே பெற்றாரா என்ற நீதிபதி கேள்வி எழுப்பினார். புலன் விசாரணையை உடனடியாக துவங்கப்பட்டது. சிசிடிவி கேமரா மூலம்தான் ஞானசேகரன் அடையாளம் காணப்பட்டார். விசாரணையின் போது தப்பியோட முயற்சித்தார். போலீசார் துரத்திய போதுதான் கீழே விழுந்தது பேண்டேஜ் போடப்பட்டிருக்கிறது என காவல்துறை தரப்பு விளக்கமானது அளிக்கப்பட்டதாக தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை. காவல்துறை தரப்பு முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பல்வேறு பாஜக, அதிமுக, தலைமை வழக்கறிஞர் என 3 தரப்பு விவாதங்கள் ஆனது நடைபெற்று வருகிறது. இதனை நீதிபதி கேட்டறிந்து தற்போது நீதிபதியும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவ்வாறு தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த விவாதம் இன்னும் தொடர்ந்து வண்ணம் சென்ற வண்ணமே இருக்கிறது.